ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தகவல் களஞ்சியம். இந்த வீடியோவில் நம்ம அரைக்கீரையின் பயன்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அசசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அரைக்கீரையில் உள்ள அத்தியாவசிய சத்துக்கள் நம் உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. இதில் இருக்கும் வைட்டமின், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், இதர தாதுக்கள் உடலை வலுவாக வைத்திருக்க துணை புரிகின்றன. அரைக்கீரையை வளரும் குழந்தைகள், பதின் பருவத்தினர், கர்ப்பிணிகள், நடுத்தர வயதினர் என எல்லாருமே உண்ணலாம். இதில் கிடைக்கும் மருத்துவ நன்மைகளை பார்ப்போம். அரைக்கீரையை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகும். உடலை தாக்கும் தொற்று நோய்களில் இருந்து தப்பலாம். நல்ல கிருமி நாசினியாக செயல்படும் ஆற்றல் கொண்டது. சிலருக்கு சரியான நேரத்தில் சாப்பிடாமல் வயிற்றில் குடல் புண்கள் ஏற்பட்டிருக்கும். இதனால் உணவை செரிக்க சிரமப்படுவார்கள். அவர்கள் அரைக்கீரையை குழம்பு, கூட்டு மாதிரி நன்கு வேக வைத்து உண்பதால் குடல் புண்கள் குணமாகும். எப்பேற்பட்ட மலக்கட்டையானாலும் அதை இலக செய்து மலச்சிக்கலை தீர்க்கும். ஜுரம், காய்ச்சல் ஆகிய நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு உடல் வெப்பம் கூடி பலவீனத்தை உண்டாக்கும். அவர்களின் கை கால்களில் கூட வலி ஏற்படும். ஜுரம், காய்ச்சல் குணமான இன்னும் பலவீனமாக இருப்பார்கள். அவர்கள் பழைய உடல் பலம் பெற அரைக்கீரை சாப்பிட்டு வந்தால் போதும். வயிற்றில் ஏற்படும் புற்றுநோய், குடல் கணையம் ஆகியவற்றையும் பாதிக்கும். அரைக்கீரையை அதிகம் சாப்பிட்டு இருப்பவர்களுக்கு இந்த வயிற்று புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறைவு. புற்றுநோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் சாப்பிட்டு வந்தால் நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கிடைக்கும். வண்டுகள், பூச்சிகள் ஆகியவை தீண்டும் போது அவற்றை நச்சை முறிக்கும் ஆற்றல் அரைக்கீரைக்கு உண்டு. சிலருக்கு சிறுநகங்களில் உப்பு அதிகம் படிந்து கற்கள் உருவாகும் நிலை வரும். சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்கள் அரைக்கீரையை நாள்தோறும் சாப்பிட்டால் சிறுநீரக கற்கள் கூட கரையுமாம். நல்ல தண்ணீர் அருந்தி அரைக்கீரையும் சாப்பிட்டு வந்தால் சிறுநீரை நன்கு பெருகும், நச்சுக்கள் வெளியேறும். கல்லீரல் பாதிப்பால் மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிட்டிஸ் ஆகிய நோய்கள் தாக்கி அவதிப்படுபவர்கள் ஏற்கனவே உண்ணும் மருந்துகளோடு அரைக்கீரையை அவ்வப்போது சாப்பிட்டால் விரைவில் கல்லீரல் தொடர்பான நோய்கள் தீரும். கருத்தரிக்க இயலாத பெண்கள் உணவில் வாரம் 2 அல்லது 3 முறை அரைக்கீரை உண்ணலாம். இதனால் அவர்களின் கருப்பை வலுப்பெறும், சீக்கிரம் கருத்தரிக்கும் வாய்ப்பு உண்டாகும். ஓகே காய்ஸ், இதுபோல் பயனுள்ள வீடியோவை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இதே போல் நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.